ஹாய் ஆல், வெல்கம் டு விஷ்ணுஸ் டைரிஸ். நம்ம இன்னைக்கு ரேண்டமாக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் கங்கைக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அப்படி போகிற வழியில் தாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயத்த பார்த்தேன். சரியாக நான் வீடியோ எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க கஷ்டத்தோடு இருக்கவங்கள வீடியோ எடுத்து ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருவாங்களோ அப்படின்றது தயக்கம் எனக்கு இருந்தது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, நம்மலாம் நம்ம ஸ்டேட்டஸ் இது அது பெரியவங்க சின்னவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா எல்லாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நமக்கு கடவுள் பாருங்கள், நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவிக்கிறது கடவுள் நமக்குள்ள இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். ஆனால் நம்மள மாதிரியே இருக்கிற ஜீவன் குழந்தைங்கள இந்த கயிறு மேல் நடக்க வச்சு இன்னமும் இந்த மாதிரிலாம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வறுமை எவ்வளோ கொடுமையாக இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு கொடுத்ததை வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஸோ மெயின் காசி டெம்பிளுக்கு வந்தாச்சு. இதான் காசி விஸ்வநாதர் நீங்கள் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ரூட் வந்தால் நீங்கள் எந்த சைடு வேணால் போவீங்க. வந்தாச்சு ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் அவரை போய் பார்க்கலாம். இந்த பக்கம் போனால் கங்கா காட்க்கு கொஞ்சம் போகலாம். கங்கா ஆர்த்தி இது எல்லாமே பார்க்குற வழி இந்த வழி, ரைட் சைடு நாங்கள் போகிற சைடு தான். ஸோ அங்கே போகும்போது நாங்கள் 2019 காசிக்கு வந்தோங்க. என் ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்சதுன்னு சொல்லிட்டு 6 இயர்ஸாக நாங்கள் இங்கே இருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்தப்போ ரொம்ப இந்த மாதிரிலாம் ரொம்ப இந்த ஷாப்ஸ், இந்த ரோடு ஸ்ட்ரீட் எதுவுமே நல்லா இருக்காது. கொஞ்சம் க்ளீனாக இருக்காது. ஷாப்ஸ் எல்லாமே இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இந்த மாதிரி கொஞ்சம்லாம் இருக்காது. இப்போ நல்லா பெயிண்ட் பண்ணி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த ஒரே மாதிரி கலர்ஸ் எல்லா ஷாப்புக்கும் ஒரே ஈவனாக அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஷேக்கியாக கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஓன் மொபைல் பேக் கேமரா வச்சு எடுத்தது தான். அந்த ஷாப்லாம் பார்த்து இந்த கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கீழே அந்த ஷாப் ஒன்று என்ன ஷாப்புன்னு சொல்லிட்டு அவங்க நேமை கொடுத்து அதுவுமே ஈவனாக எல்லாருமே அவங்கவுங்க ஷாப்புக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. கடைக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி தாங்க இருக்கும். நம்ம நிறைய அதர் ஸ்டேட்ஸில் நம்ம போகிறோம். ஸோ அவங்க எல்லாருமே இங்கே என்னெல்லாம் தெரியும் எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம குழந்தைங்க திங்ஸ்லேருந்து நம்ம ட்ரெஸ்லேருந்து பனாரஸ் சாரீ ரொம்ப ஃபேமஸானது, இயரிங்ஸ், செப்பல், லெஹங்கா எல்லாமே இங்கே கிடைக்கும். 2 பக்கமும் நல்லா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் வர்த் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஸோ நம்ம 2 பக்கமே நல்லா ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டும் போகலாம். இந்த வழி போனால் ஃபுல்லாகவே கங்கா காட் போய் நம்ம ரீச் பண்ணிட முடியும். கங்கா ஆர்த்தையும் நம்ம பார்க்க முடியும். இந்த ஊரில் ரெக்ரியேஷன் வாரணாசி அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக இங்கே இருக்க மக்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி நம்ம ஊர் மாதிரி வயல், காடு, பீச்சு நமக்கு இருக்கிற மாதிரி நிறைய சினிமா தேட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய ரெக்ரியேஷன்ஸ்லாம் இங்கே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லாருமே இங்கே தான் பார்ப்பாங்க. இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்களா, என்னோட கண்ணு அதிகமாக அங்கே தாங்க. ஸோ இதுதான் மெயின் காசி விஸ்வநாதர் டெம்பிள். பழைய நம்ம இந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வழியாக தான் போகணும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க